கிராண்ட்மா லைஃப்பில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்காய் தொக்கு. அதுக்கு பாவக்காய் 1/2 கிலோ, மிளகாய் ஒரு 5-6, எலுமிச்சம்பழம் புளி, நல்லெண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்க, சின்ன வெங்காயம் பூண்டு பொடியாக நறுக்கியது, ஒரு 100 கிராம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ முதல்ல இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மிளகாயும் புளியும் பாவக்காயும் வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். மிளகா புளி போட்டாச்சு. இப்போ பாவக்காய் போட்டுக்கணும். இப்போ பாவக்காய் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்க வேண்டியது. காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெங்காயம் பூண்டை போட்டுக்கலாம். கடுகு செவந்துச்சு. கடுகு செவந்த பிறகு வெங்காயம் பூண்டை போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா செவந்துச்சு. இப்போ மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டு தான் பாவக்காய் அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் சேர்த்துக்கலாம். அரைச்ச பாவக்காய் விதையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்து சாப்பிட்லாம். பாவக்காயோட கசப்பு கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது. வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டா நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இதுவாக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு எடுத்துடலாம்.